ஆண்டவரை கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மளை எல்லாம் நினைத்திருக்கிறாங்க. விசேஷித்தவங்க நாம் அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளணும்னு கர்த்தர் ஆசைப்படுகிறாங்க. கர்த்தர் விசேஷமாய் நமக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசம்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் முதல் காரியம் விசுவாசம். விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவனை நம்ம நோக்கி பார்க்கணும்னு சொல்லி வேதத்தில் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கி விசுவாசத்தை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கணும்னாக்கா நம்ம இந்த விசுவாசிக்கணும். விசுவாசத்தான் தேவ மகிமே நம்ம காண முடியும்னு சொல்லி மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாங்க. விசுவாசத்தான் கர்த்தரோட மகிமே நம்ம காண முடியும்னு சொல்லி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். விசுவாசம் இல்லைனாக்கா அவருக்கு பிரியமாய் நம்ம இருக்கவே முடியாதுன்னு சொல்லி எபிரேயர் 11:6 நம்ம வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடுவன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. விசுவாசத்தான் நமக்கு எல்லாம் கூடும். நம்ம காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் நிறைவேறதில்லை, நடக்கிறதில்லை. அது எல்லா காரணம் நமக்குள்ள விசுவாசம் இல்லை. நாம விசுவாசிக்கிறவர் இன்னாருன்னு நம்ம முதலாவது நம்ம அறிஞ்சு கொள்ளணும். நம்ம விசுவாசிக்கிறவர் யாரு, நம்ம நம்புகிறவர் யாரு, நம்ம யாரை பின்பற்றுகிறாங்க அப்படின்னெல்லாம் அவர் யாரு, அவரோட மகிமே, அவரோட சகல விதமான அவரோட வல்லமைகளும் அவருடைய எல்லா காரியங்களும் நம்ம அறிஞ்சு கொண்டால் மட்டும்தான் திரும்ப நமக்கும் அதே மாதிரி விசுவாசிக்க முடியும்னு சொல்லி. ஆபிரகாம் விசுவாசிச்சாங்க, அது நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிச்சாங்க, அது நீதியாக அவர் எண்ணப்பட்ட விசுவாசம் தகப்பன்னு சொல்லி அவருக்கு கூட ஒரு பட்டம் வேதத்தில் பட்டம் கொடுத்துருக்காங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்திய 17ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரத்தில் சந்திர ரோகம் பிடிச்ச ஒரு மகனோட தகப்பன் என் மகன் இப்படி ஆகுது, தீயிலும் தண்ணியிலும் விழுந்து அடிக்கடி சுகம் இல்லாமல் போகுதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாங்க, இதை விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்பா எனக்கு விசுவாசம் உண்டு, ஆனால் என்னோடய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுன்னு சொல்லி அவருக்கு கதறான். நாமளும் அதே மாதிரி நம்ம காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது என்னோடய அவிசுவாசம் நீங்கட்டும், எனக்கு அடிக்கடி சந்தேகங்கள் கேள்விகள் எழுப்புது, சாத்தான் கொண்டு வந்து கிரியதா அதெல்லாம் அது அந்த அவிசுவாசம் எல்லாம் போகும்படி எனக்கும் உதவி செய்வீங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே நம்மளோட ஜெபத்தை கேட்டு நமக்கு அந்த பெதல் தருகிறதுக்கு அதாவது நம்ம அவிசுவாசம் போக்கும்படி அவர் உதவி செய்யணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அதெல்லாத்துக்கும் உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். தேற்றின வாழந்தான் உதவி செய்யும்படி ஒரு காரியத்தில் நமக்கு இருக்கிறாங்க. அதை நினச்சிக்கோங்க. நிச்சயமாக ஒரு உதவி செய்கிறவர் இருக்கிறாரு. அவர் தேற்ற வாழனாக இருக்கிறாங்க. அவர் நமக்கு நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாங்க. அவர் நிச்சயமாகவே நம்மளுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாங்க. சீஷர்கள் எல்லாம் கூட ஆரம்பத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கவே இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் அவருடைய அற்புதங்களை பார்த்து சீஷர்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் முதலாம் அற்புதத்தை கண்ட பிற்பாடு சீஷர்கள் எல்லாம் அவர் மேல் விசுவாசம் வச்சாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால் விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம்னு சொல்லி வேதத்தில் எழுதுக்குது. விசுவாசம் இல்லைனாக்கா நம்ம பாவம். நம்ம அவரை இவ்வளோ காரியங்கள் அறிஞ்சோம், வேதத்தை அறிஞ்சோம், வாசித்தோம், இத்தனை காரியங்கள் தெரிஞ்சும் நம்மளுக்கு அவிசுவாசம் வருதுனாக்கா அது பாவம்தான், சாத்தாண்ட கிரியதான். இதெல்லாம் நம்ம ஜெயம் எடுக்கணும். விசுவாசத்தினை தொடங்கினவரும் விசுவாசம் முடிக்கிறவருமே நம்ம கவனித்து நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க. இப்போ உங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துவப்பெரு பரிசுத்தம் நித்தியவாசியே, பரிசுத்தம் உள்ளவரே, உன்னதமானவரே, உன்னை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தை தொடங்கினவரே, விசுவாசத்தை முடிக்கிறவரே, அப்பா உன்னிடத்தில் உன்னை பின்பற்றுக்கிற எங்களுக்குள்ளே அந்த விசுவாசின் ஆவியை அளவில்லாமல் அந்த வரத்தை, அந்த அபிஷேகத்தை, அந்த கனியை அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. சோத்திராண்டவரே, அப்பா நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கணும். ஒரு நாளும் பதறி போகக்கூடாது. ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அப்பா நாசமாய் போகக்கூடாதப்பா. ஒரு நாளும் நாங்கள் வீணாய் போகக்கூடாது. எங்களுக்கு விசுவாசத்தில் உறுதியாக நிற்கப்படியாக கர்த்தர் கிருபை செய்ய. எவ்வளோ கொடுங்காற்றுகளோ, செங்கடல்களோ, புயல்களோ, யோர்தானோ எது எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நோக்கி பார்க்கிறத விசுவாசத்தை தொடங்கினவரை முடிக்கிறவரை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.